வணக்கம். வைத்தியர் சிவராஜ். உடலையும் உயிரையும் தந்தது அன்னை. பிணி நோயின்றி சுகதேகத்தை அளிப்பது இயற்கை அன்னை. இயற்கையில் கிடைக்கும் கனிகள், இலைகள், வேர்கள் போன்றவற்றை முறையாக கொண்டால் அவ்வை பிராட்டியின் பொன்மொழியில் உள்ள காயகற்ப முறைகள் கேட்டுத்தன்மையடையாது, என்றும் இளமையுடன் இருக்க, நோயின்றி வாழ அவ்வை பிராட்டியின் பொன்மொழி. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூங்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்ந்தார் தமக்கு. பூங்கொண்டு துப்பார் என்று சொல்லக்கூடிய வெள்ளை தாமரை பூ 24 கிராம், மேனி என்று சொல்லக்கூடிய குப்பை மேனி 20 கிராம், தும்பி என்று சொல்லக்கூடிய தும்பை 16 கிராம், கையான் என்று சொல்லக்கூடிய கரிசாலை 16 கிராம், பாதம் என்று சொல்லக்கூடிய சிறு செருப்படை 8 கிராம். இந்த மூலிகை தாவரங்களை முறையாக கொண்டு வந்து நிழலிலே உணர்த்தி பொடித்து மாவாக்கி அளவு பிசகாமல் ஒன்று சேர்த்து தினம் 2 வேளையாக 5 கிராம் வீதம் தேனில் குழைத்து கொண்டு வந்தார் மூப்பு என்று சொல்லக்கூடிய முதுமை மாறி இளமை பருவம் உண்டாகும், நோயின்றி வாழலாம். எளிமையாக கிடைக்கக்கூடிய காயகல்ப முறை இந்த பச்சிலை மூலிகைகள். ஆகவே அவ்வை பிராட்டியின் பொன்மொழிக்கேற்ப இந்த தாமரை, குப்பைமேனி, தும்பை, கரிசாலை, சிறு செருப்படையை அளவுபட ஒன்று சேர்த்து அதை சூரணமாக்கி தேனிலே குழைத்து கொண்டு வரும்பொழுது நமக்கு இந்த கேட்டுத்தன்மை மாறி இளமையாக இருக்கலாம் என்றும், இந்த மருந்தை உட்கொள்ளும் சமயத்தில் பால், சோறு தவிர வேறு எதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முக்கியமாக போகம் இருக்கக்கூடாது. இந்த 48 நாட்கள் இந்த முறையிலே, இந்த எளிமையான காயகல்ப முறையை நாம் மேற்கொண்டால் சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய என்றும் இளமையாக நோயின்றி வாழலாம். என்னாலும் அவ்வை பிராட்டியின் பொன்மொழியில் உள்ள நன்மைகளை ஆராய்ந்து இந்த பச்சிலை மூலிகையை நம் முறையாக கொண்டால் நோயின்றி வாழலாம். நன்றி, வணக்கம்.